ஸோ கேரட் கீர் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாமா? வாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ, குட் மார்னிங். ஸோ கேரட் கீர் செய்கிறது, கேரட்டை கொஞ்சம் ஸ்கின்னை நல்லா ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஸோ இது நான் எடுத்துக்கிற ஒரு 1/4 kg ஒரு கேரட்டு. ஸோ அவங்கள ஸ்கின்னு ஃபுல்லாக நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அவங்கள குக்கரில் போட்டுட்டு கொஞ்சம் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கோங்க. நமக்கு அப்போ தான் கொஞ்சம் மிக்சியில் அரைக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். கொஞ்சம் பெருசு பெருசாக இருந்தால் நல்லா அறுபடாது. ஸோ அதனால் கொஞ்சம் குட்டி குட்டி ஸ்லைஸாக போட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ டாப் அண்டு பாட்டம் ரெண்டுமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். ஸோ இருக்கிறது எல்லாமே நம்ம எடுத்துக்கிற கேரட்டை சூப்பராக அப்படி மாதிரி ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிடுறோம். ஓகேவா? இப்போ நம்ம எடுத்துருக்கிற கேரட்டை ஸோ எல்லாத்தையும் இந்த மாதிரி குட்டி குட்டி கட் பண்ணிக்கோங்க. சவுண்ட் அதிகமாக வருதா? ஸோ இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ எல்லா கேரட்டும் கட் பண்ணியாச்சு. கட் பண்ண கேரட்டை நம்ம எடுத்துருக்கிற தண்ணியில் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த அளவுக்கு தண்ணி போதும். இப்போ இதில் ஒரு சில ஐட்டம்லாம் ஆட் பண்ண போகிறேன். பாதாம். ஸோ கொஞ்சம் பாதாம் எடுத்திருக்கேன், அவங்களும் என் தண்ணியிலே ஆட் பண்ணிக்கோங்க. ஏலக்காய் ஒரு 4 ஏலக்காய் எடுத்திருக்கேன், 4 ஏலக்காவை ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சோண்டு சிட்டிகையாக கல்லுப்பு, அது டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக சேர்த்துக்குவாங்க. இப்போ கேஸ் ஆன் பண்ணி நம்ம அதில் வச்சுருவோம். ஓகே, நம்ம குக்கரில் வச்சு எடுத்துருக்கேன் இல்லையா, அவங்கள நல்லா கூல் ஆனதுக்கப்புறமா இந்தமாரி மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிட்டு இருக்கிற ரிமைனிங்கும் நம்ம எப்படி ஸ்டெப்பாக போட்டுக்க போகிறோம். ஸோ மீதி இருக்கிற மிச்ச மீதியும் நம்ம அதே போல் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடுறோம். இவங்களை நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோமா? ஃபைனாக இவங்க நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஒரு முறை இந்த மாதிரி நல்லா கலரி கொடுத்து பார்த்துக்கோங்க. ஒரு சிலது மசியாமல் இருந்தால் நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இன்னும் ஒரே ஒரு சுற்றி எடுத்துருவோம். நல்லா சுற்றி நைஸாக இருக்கணும். இப்போ நம்ம எடுத்ததை இந்த பவுலில், மிக்ஸ் பண்ணுற பவுலில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டு ஒரு சொல்லட்டி அவங்களே ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த தண்ணி வேஸ்ட் பண்ணாதீங்க. இப்போ கரெக்டாக 1 கப் அளவு பால் எடுத்துக்கிறேன். ஸோ பால் சேர்த்துமே கலரிங் சூப்பராக இருக்குல்ல? ஸோ கரெக்டாக இந்த அளவுக்கு நான் சுகர் எடுத்துக்கிறேன். ஒரு 50 கிராம்ஸ்க்கு மேலே, 100 கிராம்ஸ்க்குள்ளே. இப்போ நல்லா இவங்கள ஷேக் பண்ணிக்கோங்க. நல்லா ஷேக் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம குடித்தா சூப்பராக இருக்கும். இல்லை நீங்கள் பாலே ஃப்ரிட்ஜில் வச்சு டேரெக்டாக ஐஸ் க்யூப் போட்டு குடித்தாலும் சூப்பராக இருக்கும். ஸோ கேரட் கீர் அருமையாக ரெடி ஆகிடுச்சு. நான் ரெண்டே ஒரு 1/2 அன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சு அதுக்கப்புறம் குடிக்க போகிறேன். நான் ஐஸ் க்யூப் ஊற்றி வைக்க மறந்து போயிட்டேன். அதனால் அப்படியே நம்ம டேரெக்டாக எடுத்துக்க வேண்டியது தான். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா ஷேக் பண்ணி கொடுத்துட்டு நம்ம கூல் பண்ணி குடித்தா கேரட் கீர், பாதாம், ஏலக்காய் இதெல்லாம் சேர்ந்தது தான் கேரட் கீர். ஸோ முந்திரி பருப்பு தான், முந்திரி பருப்பும் போடலாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ என்னோடய ஸ்டைலில் நான் செஞ்சுருக்க கேரட் கீர் ரொம்ப ஃபேண்டாஸ்டிக். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ பாதாம் கீர் செய்வது எவ்வளோ ஈஸின்றது உங்களுக்கே தெரியும். என்ன கொஞ்சம் கட் பண்ணி நம்ம குக் பண்ணி வேக வைக்கிறது தான் பெரிய விஷயம். ஸோ ஆல்மோஸ்ட் டன். இவங்களை நம்ம அப்படியே ஊற்றுறது, இந்த மாதிரி கொஞ்சம் கரண்டில் எடுத்து ஊற்றும் போது நல்லாயிருக்கும். சூப்பரில். ஸோ கேரட் கீர் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்படி வச்சுட்டு அப்படியே ஸ்ட்ரா போட்டு ஒரு குடிக்கும்போது ஒரு டேஸ்ட் இருக்கும் பாருங்கள், சான்ஸே இல்லை. ஸோ அருமையான கேரட் கீர் ரெடி ஆகிடுச்சு. ஸோ வாங்க குடிக்கலாம்.
ஸ்ட்ரா போட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு அந்த கூலிங்கும் சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். திஸ் இஸ் மை ஸ்டைல் கேரட் கெட் ரெடி. டன் டன் டன். தேங்க்யூ ஸோ மச். டாடா பாய். நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக பார்க்கலாம்.